வேஷம்லாம் மாத்தி மாத்தி போட்டு சுத்துற, அது வேற ரொம்ப பயமா இருக்கு. இப்பவாது கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறத பத்தி யோசிக்காம சொத்து பங்குன்னு அதையே தான் பேசிட்டு இருப்பீங்களா? அத உங்க தம்பி வரப்போறாரே, வந்த பிறகு அதானே நடக்க போகுது. அக்கா, கௌரி சொல்றதும் நியாயமா தான் இருக்கு. நாங்க 2 பேரும் கட்டாயப்படுத்தி தான் உன்னை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தோம். எனக்கு இது தோணல, கௌரி கரெக்டா பிடிச்சிட்டா. ஐயோ சித்தப்பா, நீங்க எல்லாரும் என்ன மெச்சுக்கணுங்கிறதுக்காக நான் எதையும் சொல்லல. சித்தி சித்தப்பா இருந்தா இத பத்தி யோசிச்சிருக்க மாட்டாங்களா? பொண்ண ஒரு நல்ல இடத்துல கட்டி கொடுத்து அவன் நல்லபடியா வாழறத கண்குளிர பாக்கணும்னு எவ்வளவு ஆசைப்பட்டிருப்பாங்க. இந்நேரம் அபர்ணா கல்யாணம் ரொம்ப விமர்சையா முடிஞ்சிருக்கும். அத பத்தி நாம யோசிக்காமலே இருந்துட்டோம். வீட்ல ஒண்ணு மாத்தி ஒண்ணு ஏதாவது பிரச்சனை இருந்துகிட்டே இருந்ததுனால நம்மளாலையும் கண்டுக்க முடியல. அதுவும் உண்மைதாம்மா. அவளும் அந்த மாதிரி ஏதாவது ஆசைப்பட்ட மாதிரி தெரியவே இல்லையேம்மா. எந்த பொண்ணுதான் அத்த மனசுக்கு பிடிச்சத வெளிப்படையா பேசிருக்காங்க. அபர்ணாவும் அப்படிதான். எனக்கு இந்நேரம் பிடிக்கும், கல்யாணம் பண்ணி வைங்க நான் சொல்லுவா. ஆனா அவ கல்யாணத்தை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி அவ மனசுல ஏதாவது தனிப்பட்ட ஆசைகள் இருக்கான்னு கேக்குறது ஒரு வகையில நியாயம் தானே? ஏமா, இந்த பேச்சுல ஆரம்பத்துல இருந்தே அதை பத்தி தானே நம்ம பேசிட்டு இருக்கோம். அவ இது வரைக்கும் வாயே திறக்கலையே. அப்படின்னா மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறின்னு எடுத்துக்கிட்டு அடுத்த வேலையை பார்க்கலாமா? அத அப்படி எடுத்தோம் கவுத்தோன்னு பண்ண முடியாது இல்லையா? அவங்க அம்மா அப்பா இருந்திருந்தா எப்படி அக்கறை எடுத்து பண்ணுவாங்களோ அதை விடவும் நம்ம கவனமா பண்ணணும். அதனால என்னம்மா, விமர்சையா ஒரு குறையும் இல்லாம பண்ணிடுவோமே. அப்புறம்னா இப்படி அமைதியாவே இருக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்ல. இனியும் பாவம் உன்னை தனியா இந்த வீட்டுல உட்கார வைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. கஷ்டம்னா செந்தில் மாமாவை என்கிட்ட விட்டுட்டு நீ வீட்டு விட்டு வெளியில போடி. அத்தை, எனக்கு கல்யாணத்துல எந்த ஆர்வமும் கிடையாது. நான் வீட்லயே இப்படியே இருந்துட்டு போயிடுறேனே. இல்லம்மா, நீ வீட்டுல இருக்கிற காரணத்தினால எடுக்கிற முடிவு இல்லம்மா இது. காலாகாலத்துல அது நடக்க வேண்டிய விஷயம். எந்த பிரச்சனையும் பண்ணாம உங்க அப்பா அம்மா இந்த வீட்டுல இருந்திருந்தா இந்நேரத்துக்கு உனக்கு கல்யாணம் ஆகி குழந்தையும் பிறந்திருக்கும். இப்போ மட்டும் என்ன, நான் தயார் தான். இவளை துரத்தி விட்டுட்டு உங்க பையனுக்கு என்ன கட்டி வைங்க. ஒரு குழந்தை என்ன, டஜன் கணக்குல நான் பெத்து போடுறேன். அத்தை, அவ யோசிக்கட்டும். இன்னும் விளையாட்டு புள்ளையாவே இருக்கணும்னு நினைக்கிறா. நம்ம வேலையை ஆரம்பிக்கலாம். அவர் வந்ததும் நித்யா அப்புறம் கல்யாண விஷயங்களை பேசி புரிய வச்சுக்கலாம். தாராளமா பண்ணிடலாமா? அக்கா, இதுவே லேட்டுக்கா. சீக்கிரம் வேலையை ஆரம்பிக்க வேண்டாமா? எனக்கு இப்போ கல்யாணம் எல்லாம் வேண்டாம் அத்தை, கொஞ்ச நாள் போகட்டுமே. இல்லம்மா, அது சரியா வராது. 4 பேர் பேச ஆரம்பிப்பாங்க. அப்பா அம்மா வீட்டுல இருந்திருந்தா இப்படி கொண்டு வந்து வச்சிருப்பாங்களான்னு வாய் கூசாம கேட்பாங்க. தூரத்துல எல்லாம் உன்னை கட்டி கொடுக்க மாட்டேம்மா. இங்க எங்கேயாவது பக்கத்திலேயே நான் உன்னை கட்டி கொடுக்க பாக்குறேம்மா. பக்கமா பார்த்தே பண்ணிரலாம் அத்த. அதான் அவளுக்கும் நல்லது. நம்ம கண் பார்வையிலேயே இருப்பா. சரி கௌரி, தன்ராஜ் கிட்ட சொல்லி அந்த தரகரை வர சொல்லுமா. ஒரு நல்ல சம்மந்தமா பார்க்க சொல்லலாம். செந்தில் வந்த உடனே வேலையை ஆரம்பிச்சிடலாம். சரிங்க அத்தை. சரி, டேய் அந்த கணக்கு வழக்கெல்லாம் பார்க்கணும், வாடா. போலாம் வாங்க. தாமரை,
உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். வா. என்ன பேசணும்? வான்னு சொல்றேன்ல. சரி நீ போ, நான் வரேன். சரிடா சரிடா, அழாத. சார், உங்களுக்கு குழப்பமே வேண்டாம். நீங்க பொள்ளாச்சி தானே போறீங்க? ஆமா. அங்க எனக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க. என்ன அங்க விட்டுருங்க. இங்க இருந்தா எப்படி இவனுங்க சும்மா விட மாட்டாங்க. சரிம்மா. ரொம்ப நன்றி சார். இருக்கட்டும்மா. அப்போ ஏதோ திட்டத்தோட தான் எல்லாம் நடக்குது இல்லையா? என்ன திட்டம்? யார் போடுறாங்க? இந்த வீட்ல திட்டம் போடுறதெல்லாம், அதுலயும் யாரையாவது கெடுக்க கவுக்க பிளான் போடுறதெல்லாம் உன்னை தவிர வேற யாராவது இருக்காங்களா என்ன? என்ன வர வர என்ன குறி வச்சு தாக்குற மாதிரியே பேசுற? அப்புறம் அவங்க யாருக்கும் என் மனசும் தெரியாது, என் நோக்கமும் புரியாது. ஆனா உனக்கு அப்படி இல்லையே. எல்லாம் தெரிஞ்சிருந்தும் என்னத்துக்கு என் கல்யாண விஷயம் பத்தி அவங்க பேச ஆரம்பிச்சதும் நீ ஜால்ரா போட்டுக்கிட்டு நிக்கிற? ஆமா, உன் மனசுல என்ன பத்தி என்னதான் நினைச்சிட்டு இருக்க? உன் கல்யாண பேச்ச ஆரம்பிச்சது கௌரி. ஆமா போட்டது அத்தையும் சித்தப்பாவும். இதுல நான் குறுக்க போய் என்ன பண்ண முடியும்னு எதிர்பார்க்கிற? அபர்ணாக்கு கல்யாண பேச்சு வேண்டாம், அவ மனசளவுல செந்திலதான் புருஷனா நினைச்சு வாழ்றா, அதுல அவளுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணுங்கன்னு 3 பேர்கிட்டயும் விவரமா சொல்லிருக்கணுமா? சொல்லிருந்தா நீ திருப்தியா இருப்பியா? என்ன தாமரை, புத்திசாலித்தனமா பேசுறதா நினைப்பா? வேண்டாம் தாமரை, நான் முன்ன மாதிரி உன்கிட்ட ஏமாந்து போவன்னு மட்டும் நினைக்காத. என்ன நீ விட்டு ரொம்ப ஓவரா பேசிட்டே போற? உன்னை திரும்ப வர வச்சது என்னமோ நான் தாமா. ஆனா எந்த வேலைக்கு உன்னை கூட்டிட்டு வந்தனோ அந்த வேலை இன்னும் நடக்கவே இல்லையே. அதனால நீ என்ன சொல்ல வர? அதனால புதுசா ஒன்னும் சொல்ல வரல. அதெல்லாம் சரியா நடந்திருந்தா உனக்கு கொடுத்த ப்ராமிஸும் சரியா நடந்திருக்கும். ஆனா இப்ப எல்லாமே தலைகீழ மாறி போயிடுச்சு. ஆமா, நீயே மாறிதானே இருக்க. அபர்ணா, நீ புத்திசாலி பொண்ணு. இப்படி புரியாம பேசாத. எரிச்சலா வருது. எரிச்சல் வருதுல்ல? அடுத்தவ புருஷனுக்கு நான் ஆசைப்படுறது எல்லாருமே தப்புன்னு தான் சொல்லுவாங்க. ஆனா எனக்கு விவரம் தெரிஞ்ச காலத்துல இருந்து என் மனசுக்குள்ள புருஷனா பதிச்சு வச்சிருந்த ஒருத்தனை தான் இன்னொருத்தி கட்டிக்கிறாங்கிறது எந்த முட்டாளுக்கும் புரியறது இல்லையே. இந்த திரைப்படத்தை முழுமையாக கண்டு மகிழ உடனே டவுன்லோட் செய்யுங்கள் ராஜ் டிஜிட்டல் டிவி OTT ஆப். வருடத்திற்கு வெறும் 299 ரூபாய் மட்டும்.